என் பையன் வந்து சடனாக சொன்னான், அம்மா நான் ஒரு ரெசிபி வச்சுருக்கேன், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு. சரி ஓகே வாடா செஞ்சு பார்த்துடலான்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு மைதா மாவு கூட கொஞ்சமாக சால்ட் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா தனியாக எக்கு கூட கொஞ்சம் சால்ட்டு, சில்லி, அப்புறம் பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதுக்குள்ளே சிக்கன் போட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஃபைனலாக டிப் பண்ணுறதுக்காக நான் கார்ன்ஃப்ளேக்ஸை தான் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மேரினேட் பண்ண சிக்கனை ஃபஸ்ட்டு மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் எக்கில் டிப் பண்ணுறேன். அப்புறம் மறுபடியும் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் எக்கில் டிப் பண்ண சொன்னால் 2 டைம்ஸ் செய்யுங்கம்மான்னு தான் சொல்லியிருந்தான். அப்புறம் ஃபைனலாக நான் கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி விட்டாலே போதும். நல்லா குக் ஆயிடுச்சு. செய்யும் போது கூட எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை, ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது டேஸ்ட் செமையாக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.